நேத்து ஒரு பயங்கரமான ஆடியோ லான்ச் நிகழ்ச்சி. ஒரு தாத்தா ஒருத்தர் நடிச்ச படம். நீ கெட்ட வார்த்தையில கூட திட்டலாம், ஏடா தாத்தாங்கிற. 72 வயசு நபர் எனக்கு தாத்தா தான், எந்த மாற்றமே கிடையாது. ரஜினிகாந்த் சார் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது என்னால ஏத்துக்கவே முடியாது. சூப்பர் ஸ்டாருங்கிறவங்க விண்ணுல மின்னுற ஒரு நட்சத்திரம். அவர் அதெல்லாம் கிடையாது. அவர் யாருங்க அவர் அப்படின்னா 67வது திரைப்பட விருது, மத்திய அரசு கொடுக்கிற திரைப்பட விருது விழா. ஒவ்வொரு துறைக்கும் தேர்ந்தெடுத்து விருதுகள் கொடுப்பாங்க. அப்ப எல்லா விருதை விட பெரிய விருது என்ன அப்படின்னா அந்த தாதா சாஹேப் பால்கே விருது. இதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய விருது. நம்ம தமிழ்நாட்டில இருந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா கொடுத்தாங்க. இயக்குனர் இமயம் பாலச்சந்தர் அவர்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மூணாவதா இந்த வருஷமும் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுதுங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம். யாருக்குங்க அப்படின்னப்போ ரஜினிகாந்த் அப்படின்னு பேர் வாசிக்கப்படுது. அது ஒரு மாஸ் கிடையாது. ஸ்டேஜுக்கு போறார். ஸ்டேஜுக்கு போகும்போது துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு தான் அந்த விருது கொடுக்குறாரு. அவர் சொன்ன வார்த்தை, அவர் என்ன சொல்றாரு, தலைவர் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ரஜினிகாந்த் சார். சூப்பர் ஸ்டாரு அதெல்லாம் விட்டுருங்க, ஒரு தலைவர். ஏன் தலைவர், எதுக்காகப்பா தலைவருங்கிறீங்க? அவர் என்ன ஏதாவது அரசியல் கட்சி தொடங்கினாரா? அதெல்லாம் விட்டுருங்க. தமிழ் சினிமா அப்படின்னா தகத்தகன்னு இருக்கணும், ஜொலிக்கணும், இந்த நீங்க சொல்ற அந்த ஸ்டார் மாதிரி இருக்கணும், மின்னணும், அவன் தான் ஹீரோங்கிற ஒரு மைண்ட் செட்டை அடிச்சு உடைச்சு ஒரு ஆள் மேல வந்தால அவர் தான் தலைவர். கருப்பு தோல், பரட்டை முடி, சின்ன கண்ணு, இதெல்லாம் ஹீரோ ஆகுறதுக்கு கூடாத குவாலிட்டிஸ். இதை வச்சுட்டு ஒரு ஆளு எத்தனை வருஷம், இன்னும் கொஞ்சம் வருஷத்துல 50 வருஷமா சினிமால இருக்க போறாரு. 50 வருஷமா சினிமால இருக்கிறது ஆச்சரியம் கிடையாது. 50 வருஷமா ஒரு ஆள் ஹீரோவாவே இருக்க மாதிரி, அதான் ஆச்சரியம். ஒரு தாத்தா வச்சுட்டு ஆடியோ லான்ச்னு சொல்லி ஆரம்பிச்சல. ஆமா, யோசிச்சு பாருங்க, நம்ம தாத்தாவா 72 வயசுலோட இருப்போமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. சரி, இருக்கம்னு வைங்க, எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்க. 72 வயசுல நம்ம எப்படி இருப்போம்? நமக்கு ஒரு பெரிய ஆடியோ லான்ச் நடத்தி தமிழ் சினிமாங்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்துல இருக்கிற எல்லாரும் நான் என்ன பேச போறேங்கிறத கவனிக்கிற மாதிரி இருக்குமா? ஒரு தாத்தா தான், ஆனா தமிழ் சினிமாவுடைய தாதா. யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டங்க ரஜினிகாந்த் சார். இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் அதெல்லாம் வந்து விட்டு கொடுக்க முடியாம தான் வச்சிருக்காரு, தவிர அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. கலாநிதி மாறன் சார், நான் அந்த அரசியல் கட்சி மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன். அவர் நிறைய விஷயங்கள் பேசினப்போ ஒரு விஷயம் சொன்னாரு, அது ரொம்ப ரிலேட் ஆச்சு எனக்கு. கலாநிதி மாறன் சார் என்ன சொன்னார்னா, ஒருவேளை இந்த சூப்பர் ஸ்டாருங்கிறதுக்கு எல்லாரும் அடிச்சுக்கிறீங்கல்ல, ஒருவேளை 72 வயசு ஆகும்போது உங்களுக்கும் இதே அளவுக்கு ரசிகர் பட்டாளம் இருந்தா நீங்க சூப்பர் ஸ்டார் நான் ஒத்துக்கிறேங்கிற. வேற யாராலையும் செய்ய முடியுமா எனக்கு தெரியல. அவரு நம்ம எல்லாருக்குமான ஒரு ரோல் மாடல் ரஜினிகாந்த் சார். நான் இப்படிதான் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரஜினி சார் சினிமாக்குள்ள வர்றப்போ அந்த பாலச்சந்தர் சார்ட்ட கேட்குறாங்க, எப்படிங்க இவனை போய் ஹீரோவா யோசிக்கிறீங்க, எப்படிங்க இந்த ஆள் எப்படிங்க அப்படிங்கிறப்போ பாலச்சந்தர் சார் சொன்ன விஷயம்னா, அவன் கண்ணில் ஒரு ஃபயர் தெரியுதான்னு. என்ன கண்ணில் ஃபயரு, தீப்பெட்டி கொளுத்தி வச்சுக்கிறதா? இல்லை, கண்ணில் ஃபயருங்கிறது லட்சிய வெறி. ரஜினிகாந்த் சார் சினிமாக்குள்ள வந்த 7 வருஷத்துல 75 படம் நடிச்சிருக்காரு. எத்தனை படம்? 75 படம். ஒரு வருஷத்துல 20 படம் நடிச்சிருக்காரு. எத்தனை பேரால பண்ணிருக்க முடியும்? நீங்க ரொம்ப 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 முக்கியமான விஷயமா நான் எப்படி பாக்குறேன்னா, ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கு, அவருக்கு சக்சஸ் வந்திருக்கு, அவருக்கு ஏற்ற இறக்கமெல்லாம் இருந்திருக்கு. நீங்க காம்படிட்டர் யாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கை. உங்களுக்கு சமமான ஒரு காம்படிட்டர் இருக்காருன்னு வைங்களேன், அவர் அடிச்சு வர்றது கஷ்டம். ஆனா ரஜினி சாருக்கு கமல் சார் சமமான காம்படிட்டர் இல்லை. அந்த ஆளு மிருகம். அந்த ஆளு நம்ம நடிக்க முடியாது, அவர் மாதிரி யோசிக்க முடியாது, அவர் மாதிரி டைலாக் எழுத முடியாது. கேமரா டெக்னாலஜி அது இதுன்னு எல்லாரும் கலைஞர்களா இருக்கும்போது அந்த ஆள் மட்டும் தான் அறிஞரா இருந்தார் கமல்ஹாசன் சார். அப்படி ஒரு காம்படிட்டர் உங்களுக்கு இருக்கிறாரு. அவரை வச்சு நீங்க எப்படி மேல வருவீங்க? ரஜினி சாருக்கு வந்து பெரிய டெக்னாலஜி தெரியாது, அவர் வந்து அதுக்குள்ளெல்லாம் போவே கிடையாது. அதுக்குள்ள போவே கிடையாது. அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா என்ன பண்ணார் தெரியுமா? நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்கிறத யோசிக்கல, நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத யோசிச்சார். இதுதான் ஒருத்தருக்கு தேவையான விஷயம். ஏன் அவரு அந்த விருது வாங்கினாரு, இந்த விருது வாங்கினாரு, அதெல்லாமே தூக்கி போடுங்களேன். தாதா சாஹிப் பால்கேக்கு மறுபடியும் வர மேடையில் ஏறி அவர் நின்று சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் லைஃப்ல எப்போதும் கத்துக்க வேண்டிய விஷயம், வித்தவுட் தமிழ் பீப்புள் ஐ ஆம் நோபடி அப்படிங்கிறாரு. அங்கேயும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களுக்கு, நீங்க என்னை வளர்த்த, எனக்கு வாய்ப்பளித்த, என்னை ஜெயிக்க வைத்த, என்னை வாழ வைத்தங்கிறாரு பாருங்க. அந்த மனுஷன் வாழ வைக்கணுமா அவரை? இன்னைக்கும் அவர் என்னை வாழ வைத்த அப்படிங்கிற வார்த்தைகளா இருக்குல்ல, இதெல்லாம் நன்றி உணர்வுக்கான ரொம்ப ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள். நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டியது.
ஏன் ரஜினி சாருடைய குவாலிட்டிஸ் தான் அவரை மேலே கொண்டு வந்திருக்கு. நான் அடிச்சு சொல்லுவேன். அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது வந்து நீங்கள் அவர் மாதிரி ஸ்டைல் பண்ண கற்றுக்கிறீங்க, ட்ரெஸ் பண்ண கற்றுக்கிறீங்க, டைலாக் சொல்ல கற்றுக்கிறீங்க, வேகமாக நடக்க கற்றுக்கிறீங்க. அதெல்லாம் அப்புறம் அவர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தெரியுமா? குவாலிட்டிஸ். நமக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும், நமக்கு வெளியில் இருக்கவங்களும் நம்ம எப்படி இருக்கணும். நீங்கள் ரஜினி சார் ஃபேன்ஸ் வந்து எப்போதுமே மற்ற எல்லாரையும் விட ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க. நீங்கள் ரஜினி சார் ஃபேன்ஸை பாருங்களேன். இப்போ இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனில் அஜித் சார் ஃபேன்ஸ், விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கிறப்ப சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வந்துட்டாங்க, அதை விட்டுருங்க. ஆனால் இந்த அஜித் சார், விஜய் சார், சிவகார்த்திகேயன்லாம் கூட ரஜினி சார் ஃபேன்ஸ் தான். ஏற்கனவே அமிதாப் பச்சன் கூட ரஜினிகாந்த் ஃபேனுங்கிறாரு, வெங்கையா நாயுடு நான் ரஜினிகாந்த் ஃபேனுங்கிறாரு, நேற்று சிவராஜ், எல்லாரும் நான் ரஜினிகாந்த் சார் ஃபேனுங்கிறாங்க. இந்த ரஜினி சார் ஃபேன்ஸ் பற்றி சொல்லும்போது, ஒரு அஜித் சார் ஃபேன், விஜய் சார் ஃபேன்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள போய் நீங்கள் வந்து அவங்க ஹீரோ வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணிங்கன்னு வைங்களேன், கோவப்படுவாங்க, ஆத்திரப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. ஆனால் நீங்கள் ரஜினி சாரை வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆகிற மாதிரி பேசுனீங்கன்னு வைங்களேன், ரஜினி சாரோட ஃபேன்ஸ் உடஞ்சிருவாங்க, எமோஷனலாக டேமேஜ் ஆகிடுவாங்க. இங்கே எந்த ஹீரோக்குமே நடக்கலைங்க. பால் குடம் எடுக்கிறது, பாத யாத்திரை போகிறது, அழகு குத்துறது, காவடி தூக்குறது, இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஒரு மீண்டும் வரணும் இல்லை, ஒரு படம் வரணுங்கிறதுக்காக. எத்தனை பேருக்கு நடக்கும்? ஒரு 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 மனிதரோட நீங்கள் கனெக்ட் ஆகிறது இருக்குல்ல, அது ரஜினி சாரோட ஃபேன்ஸை தவிர வேற யாரும் அந்த அளவுக்கு கனெக்டாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு மனுஷனோட பண்புறம், எண்ணம் போல் வாழ்க்கை இருக்குல்ல, அதுக்கு வந்து பெரிய 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 எக்ஸாம்பிள் ரஜினி சார் தான். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதான் வாழ்வீங்க, எப்படி நினைக்கிறீங்களோ அதான் வாழ்க்கையிலே நடக்கும். அவர் பற்றி விவேக் சார் சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவர் என்ன பண்ண மாட்டாருன்னா, அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டு டெய்லியோட வாழ்க்கையில் கடைபிடிக்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு சூப்பரான குவாலிட்டி அது. புரணி பேசாமல் இருக்குது, யாரை பற்றி யாருக்கிட்டையும் புரணி பேசாமல் இருக்கிறது. விவேக் சார் தான் சொன்னார் ஒரு ஸ்டேஜில். அவர்கிட்ட போய் ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தரே அவரை பற்றி, சார் அவர் அந்த மாதிரி ஆமல அப்படின்னு சொன்னோம்னா, அப்படியா தெரியலையேப்பா அப்படி பாரு. அதை கடந்து போறது இல்லை. ஏன் எப்படி இருந்தா என்னடா, நம்ம பொழப்பு பாடுறா, நம்ம வாழ்க்கையை பாடுறா, நீ என்ன பண்ண போறான்னு பாடுறா இருக்குல்ல. இது ரஜினி சார் நான் கத்துக்கிட்ட ரொம்ப 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 முக்கியமான குவாலிட்டி. உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே நீங்க தினந்தோறும் உழைக்க முடியாது, தினந்தோறும் ஓட முடியாது. ஒரு கட்டத்துல ஓஞ்சு போய் என்னடா அதுன்னு உட்காருவீங்க. உங்களை வந்து தேவாதி தேவன்னு கொண்டாடினால் என்னப்பா இது, அதனாலதான் பணக்காரங்க நிம்மதியே இல்லைன்றாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தாது. ஆனா ரஜினி சார் இன்னைக்கு ஒரு படம் வருது, ஏதோ ஒரு படம், டாடா குட் நைட், அவனை கூப்பிட்டு சூப்பரா படம் பண்ணிருக்கப்பா, நமக்கு ஒரு கதை சொல்ல அப்படின்னு கேட்க அந்த குவாலிட்டி இருக்குல்ல, அது யாருக்காக? அவர் நடிச்சு இன்னும் ஹீரோ, அது எல்லாமே பார்த்துட்டாரு. அவர் ஐகான் ஆஃப் கோல்டன் ஜூப்ளின்னு சொல்லி இது மத்திய அரசு அவருக்கு விருது கொடுத்துருக்காங்க. அவர் முதல்ல வந்து அப்ராட்ல போய் இந்த நம்ம FDFS இன்னைக்கு வந்து அங்கே அவ்வளோ கலெக்ஷனுங்கிறோம்ல, முதல்ல ஜப்பானுக்குலாம் போய் படம் போட்டது எல்லாமே அவர் தான். பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணது அவர் தான், எல்லாமே அவர் தாங்க. அப்படி நிறைய இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த விஷயம் இருக்குல்ல, தொடர்ந்து ஓடுறது, தொடர்ந்து உழைக்கிறதுன்னு. 72 வயசுலயும் ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு அடுத்த கதை என்ன, அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி நம்ம ஆடியன்ஸை கைத்தட்ட வைக்கலாங்கிறது தன் ரசிகனுக்காக உழைக்கிற ஒருத்தர். எவன் ஒருத்தன் தன்னை மீறி தன்னுடைய இன்ப துன்பங்கள்லாம் தவிர்த்துட்டு தன்னோட ரசிகர்களுக்காக, தன்னோட ஆடியன்ஸுக்காக, தன்னை விரும்புறவங்களுக்காக ஓடுறானா அவன் தான் உண்மையான தலைவன். ஏன் ரஜினி சார் வந்து சூப்பர் ஸ்டாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி அவர் வந்து தலைவர். அது ஒரு வார்த்தை போதும், வேற எதுவுமே வேணாம். ஹீஸ் அ தலைவர். ஏன் அப்படின்னா அவர் நமக்காக வாழ்ந்திருக்காரு. என்னங்க கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறாங்க, அவ்வளோ பெரிய வாழ்க்கை. நீங்கள் ஒரு நடிகனா போயிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் விருப்பப்பட்டதை சாப்பிட முடியாது, விருப்பப்பட்ட மாதிரி இருக்க முடியாது. அவர் ஏன் வந்து ஸ்மோக்கிங்கை விட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு பிடிச்சிருக்கு, ஸ்மோக் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் ஒரு ஸ்டைல். எதை ஏன் விட்டாரு? ஸ்மோக் பண்ணால் ஹெல்த் கெட்டு போயிடும், ஹெல்த் கெட்டு போனால் நடிக்க முடியாது, நடிக்கலைன்னா படம் வராது, படம் வரலைன்னா மக்கள் பார்க்க முடியாது. ஏன் ட்ரிங்க் பண்ணுறதே ஏன் வர்றாரு? ட்ரிங்க் பண்ணால் உடம்பு கெட்டு போயிடும், உடம்பு கெட்டு போனால் அடுத்த படம் நடிக்க முடியாது, அடுத்த படம் நடிக்கும்னா மக்கள் பார்க்க முடியாது, மக்கள் பார்க்க முடியலன்னா நம்ம அவன் பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது. இது ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அவங்க ஒதுக்கி இருக்க வேண்டியிருக்கும். அப்படி தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு கலைஞன் நமக்காக ஓடி இருக்கான்னா அவன் தான் நமக்கான தலைவர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரஜினி சார் இந்த ஆடியோ லான்ச்சில் சொன்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி இதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வாழ்க்கையில் பண்ண ரொம்ப பெரிய தப்பு குடிப்பழக்கம். குடி எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூனியம். நான் ஒருவேளை குடிக்கலைன்னா இன்னும் நல்லா இருந்திருப்பேன்னு சொன்னார்ல. 72 கிடையாது, 92 வயசுல ஹீரோவாக தான் இருந்திருப்பேன்னு சொன்னார்ல. இப்போ அதை விட்டுட்டாரு. கண்டிப்பாக 92 வயசுல ஹீரோவாக தான் இருப்பார். அந்த பாடல் வரிகள் தான், உன் அலும்பு பார்த்தவன், உங்கள் அப்பா வயசுல கேட்டவன், உன் மகனும் பேரனும் ஆட்டம் போட வச்சவன் தான். அப்படி ஒரு தலைவன் நம்ம விரும்புகிற நமக்கான ஒரு தலைவனாக இருக்காருன்னா அவருக்கு சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது, இன்னும் எத்தனை கொடுத்தாலும் தகும். அவர் கூட போய் யாரும் போட்டி போட முடியாது, போட்டி போட்டாலும் அது வேலைக்கு ஆகாது. இந்த ஒன் அண்ட் ஒன்லி நமக்கான தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் 100 படங்கள் நடித்தாலும் அதை பார்க்க ஒரு பெரும் கூட்டம் இங்கே காத்திருக்குங்கிறத மட்டும் சொல்லி, ஜெயிலர் படத்துக்காக உங்களை போல நானும் காத்திருக்கேன்.